கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்காம இருக்க என்ன காரணம்? நாம கடவுள் கிட்ட கேக்குறது நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? பார்க்கலாம் இந்த பதிவுல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி ஹவுஸ். உங்களுக்கு கதை சொல்ல போற நான் தரணி. ஒரு நாள் காட்டுல உதங்க முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அத பார்த்த கிருஷ்ணர் அவருக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே உதங்க முனிவர் கிட்ட வந்த கிருஷ்ணர், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா முனிவருக்கு எந்த வரம் கேக்குறதுன்னு தெரியல. அதனால வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் கிருஷ்ணர் வற்புறுத்தி கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்ச முனிவர், நான் நாடு நகரம் எங்கும் சுற்றி கொண்டே இருப்பவன். சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது இல்ல. அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லதுன்னு சொல்றாரு உதங்கர். கிருஷ்ணர் அதற்கு சம்மதிக்க அதே வார்த்தையே கொடுக்கிறாரு. ஆனா கூடவே ஒரு நிபந்தனையும் சொல்றாரு. உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது என்ன நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா தண்ணி கிடைக்கும். ஆனா நான் எப்படி தண்ணி அனுப்பினாலும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். உதங்கரும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்புறம் உதங்கர் ஒரு முறை பாலைவனத்துல பயணம் செய்யறப்போ அவருக்கு தாகம் ஏற்படுது. பக்கத்துல தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல. கிருஷ்ணர் கொடுத்த வரம் ஞாபகத்துக்கு வர கிருஷ்ணரை வேண்டி தண்ணீர் கேட்கிறாரு உதங்கர். தொலை தூரத்துல இருந்தாலும் உதங்கரோட வேண்டுதலை உணர்ந்த கிருஷ்ணர் உடனேயே தேவேந்திரனை அழைத்து உதங்கருக்கு தேவாமிர்தம் கொடுக்கும்படி சொல்றாரு. ஆனா தேவேந்திரன் இதுக்கு சம்மதிக்கல. மனித ரூபத்துல இருக்கிறவங்களுக்கு தேவாமிர்தம் தரதில்லையேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வரம் கொடுத்திருக்காரே, அதனால வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கிறாரு. வேற வழி இல்லாம தேவேந்திரனும் ஒத்துக்கிறாரு. ஆனா தேவேந்திரன் நான் ஏன் விருப்பப்படிதான் போவேன்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் சரின்னு சொல்ல இந்திரன் ஒரு புலையன் வடிவத்துல உதங்கரை பார்க்க போறாரு. அழுக்கான உடல், அதைவிட அழுக்கான ஒற்றை ஆடை, கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை, கூடவே ஒரு சொறி நாய். இந்த கோலத்துல உதங்கரை போய் பாக்குறாரு இந்திரன். தேவாமிர்தம் இருந்த அந்த தகர குவளைய உதங்கர்கிட்ட கொடுக்கிறாரு. ஆனா உதங்கருக்கு இந்த தோற்றத்துல வந்த தேவேந்திரனை பார்க்கவே அருவருப்பா இருக்கிறதுனால விரட்டி விட்டுடுறாரு. கிருஷ்ணர் கட்டளையாச்சே, இருந்தாலும் தேவேந்திரன் வற்புறுத்தி குடிக்க சொல்றாரு. உதங்கர் கேட்கல. அதனால இந்திரன் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. உதங்கருக்கு இப்போ மகா கோபம். கிருஷ்ணர் இப்படி செய்துட்டானேன்னு வருத்தப்படுறாரு. எப்படியோ சமாளிச்சு பாலைவனத்தை கடந்து சற்று தொலைவில் இருந்த ஊருக்கு போய் தாகத்தை தணிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் உதங்கரை பார்க்க வராரு கிருஷ்ணர். கிருஷ்ணரை பார்த்த உதங்கர் உடனேயே முகத்தை திருப்பிக்கிறாரு. புன் சிரிப்போட பக்கத்துல வந்த கிருஷ்ணர், என்ன முனிவரே, உங்களுக்காக இந்திரன் கிட்ட தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பின, நீங்க விரட்டி விட்டுட்டீங்களேன்னு கேட்க உதங்கருக்கு எதுவும் புரியல. கிருஷ்ணர் நடந்த எல்லாத்தையும் சொல்ல தன் தவறை உணர்ந்த உதங்கர், நான் ஒரு தவயோகி, ஆனால் ஏன் என்னால கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியல? விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிப்பதுதானே உத்தமம். அப்படி செய்ய விடாமல் என்னை தடுத்தது என்னன்னு யோசிக்கிறாரு. அவரோட குழப்பத்தை பார்த்த கிருஷ்ணர், உதங்க முனிவரே, நீங்கள் ஒரு பெரிய தவயோகியா இருக்கலாம், அனைத்து சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவராக இருக்கலாம். ஆனால் உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் குணம்தான் காரணம். ஒருவரது புற தோற்றம் முக்கியம் இல்ல, தோற்றத்திற்கு பின்னாடி இருக்கும் செயல்தான் முக்கியம். இந்த குணம் இருக்கும் வரை உங்களால கடவுளை நெருங்க முடியாதுன்னு உணர்த்துறாரு. இத கேட்ட உதங்கர் கிருஷ்ணர் கிட்ட தன் செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. சில பேர் தன்னை ஒரு பக்திமானாவும் எந்நேரமும் பூஜை புனஸ்காரம்னு இருக்கிறவங்களாகவும் காட்டிப்பாங்க. அது கடவுளை அடைய ஒரு வழியா இருந்தாலும் அதை விட முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு குணம் எல்லா உயிர்களையும் கடவுளின் உயிரா பாவிச்சு அன்பு செலுத்துவது. உதங்கருக்கு ஒருவரோட தோற்றத்தை வைத்து எடை போடும் தன்மை இருந்ததாலதான்
அவரால கடவுளின் அன்பையும் அருளையும் பெற முடியல. கிருஷ்ணர் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தா, அதாவது கிருஷ்ணரிடம் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பியிருந்தா அவருக்கு தேவாமிர்தம் கிடைச்சிருக்கும். கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காம தடுக்கிறது அன்பு இல்லாத மனமும் போலியான பக்தியும் தான். நாம கடவுள்கிட்ட என்ன வேணா கேட்கலாம், அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா நமக்கு கடவுள் மீது உண்மையான அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கணும். அதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி பல கதைகள் கேட்கறதுக்கு ஸ்டோரி ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தரணி.